பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, தொழுகை தொழுகை மிக முக்கியமான. நாம் யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை வணங்கி வருகிறோமோ அவர்களுக்கு தொழுகை மிக அவசியமான ஒன்று. மேராஜ் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகம் சென்றபோது அல்லாஹ்விடமிருந்து 50 வக்த் தொழுகையை ஏற்று வந்தார்கள். இடையிலே மூசா நபி அவர்கள் இடைமறித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லி வரும்போது 30, 50லிருந்து 40, 30, 20, 15, 10 என்று குறைத்து கொண்டே வரும்போது கடைசியாக 5 வக்து தொழுகை கடமையாக கொண்டு வருமோ அதையும் குறைக்க சொல்லிக்கூட மூசா வற்புறுத்தினார்கள். ஆனால் இதைவிட குறைத்து கேட்க மனமில்லை என்பதாக 5 வக்து தொழுகை மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டு நமது உம்மத்தினருக்காக வழங்கினார்கள். இந்த தொழுகை நமக்கும் இணை வைப்போருக்கும் இடையே உள்ள வேறுபாடை காண்பிப்பது இந்த தொழுகை தான். இந்த தொழுகையிலே நாம் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுக வேண்டும். அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வழிய அல்லாஹ்விடம் மனம் உருகி அல்லாஹ்விடம் தொழ வேண்டும், துஆ கேட்க வேண்டும். கண்ணீர் வராவிட்டாலும் கண்ணீர் வருவது போல் ஒரு பாவனை செய்து கொண்டு கூட நீங்கள் தொழலாம். ஏனென்றால் கண்ணீர் வருவது மிகவும் முக்கியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அதாவது இம்மையிலே மிதமாக சிரித்தவர்கள், நம்ம எத்தனை பேர் விட சிரிப்பார்கள். சிரித்தவர்கள் மறுமையிலே மிகுதமாக அழுவார்கள். அந்த சிரித்தவர்கள் அவ்வாறு சிரிக்கக்கூடாது என்று கட்டளை இடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதை மீறி வேகமாக சிரிப்பவர்கள் அவர்களுடைய அமலிலே குறைபாடு இருந்தால் நரகத்திலே பின்னர் அழுவார்கள். நான் அறிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் மிகுதியாக அழுது கண்ணீர் வடிப்பீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது கண்ணீர் வடியுங்கள் அல்லது அழுவது போல உணர்வு கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வுலகில் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழாதவர் நரகத்தில் அழுவார்கள். நரகவாசி அழுதழுது அவனுடைய கன்னங்களில் கண்ணீர் வற்றி போய் குருதி சிந்த அழுகையிலேயே கிடப்பான். அவன் அழுதித்த காரணங்களால் கன்னங்கள் குழிவிழுந்து காணப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் அளவுக்கு அதிகமாக சிரிக்கக்கூடாது. சிலர் மிகவும் வேகமாக சிரிப்பார்கள். ஆண்கள், அதுவும் பெண்கள் அவ்வாறு சிரிக்கவே கூடாது. சிரிப்பை குறைத்து கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தால் நாம் தொழும்போது நிச்சயமாக கண்ணீராவது சிந்த வேண்டும். எனவே கண்ணீர் சிந்தி நாம் அல்லாஹ்விடம் தொழுது கேட்கும்போது அல்லாஹ் கருணையோடு நமது துஆவை ஏற்று பரிசீலிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது, தஹஜ்ஜத் தொழும்போது, இரவு தொழும்போது அவர்களுடைய கண்ணீர் தாடியே வழிந்து பிறகு அவர்கள் உடலை நிலத்து கீழே காலடியில் படுத்திருக்கும் ஆயிஷா நாயகியின் உடம்பிலே படும் அந்த அளவுக்கு கண்ணிலிருந்து நீர் வரும் என்பதாக நாம் சில கிதாபுகளிலே படிக்கிறோம். எனவே இந்த வகையிலே கண்ணீருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அஞ்ச வேண்டும் உண்மையிலே, அல்லது அஞ்சுவது போல் பாவனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.